வணக்கம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா. ஏற்கனவே நம்மளோட சேனலில் மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி இருக்கும், அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அதை எப்படி சமைக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. காரணம் என்ன அப்படின்னா, சந்தையில் நம்ம வாங்கும்பொழுது நம்ம வாங்கக்கூடிய அரிசி உண்மையிலேயே மாப்பிள்ளை சம்பா அரிசி தானா அப்படின்றது தெரிஞ்சுட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதனுடைய நிறம் பார்த்தோன்னா நல்ல ஒரு அடர் சிகப்பு நிறத்தில் இருக்கும். இதனுடைய அந்த அடர்த்தின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு அடர்த்தியாகவும், அதாவது ஒரு மோட்டா ரகம். இதுதான் உண்மையிலேயே மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு நிறத்துலையும் ஒவ்வொரு அளவுலையும் இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி மோட்டா ரகம், அதே மாதிரி அடர் சிகப்பு நிறத்தில் இருக்கும். நிறைய இடங்களில் மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லிட்டு இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசியை விற்பனைக்கு வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய அரிசி விற்பனைக்கு வரும். அது மாப்பிள்ளை சம்பா அரிசி கிடையாது, அது வேறு வகையான அரிசி. கடைக்காரங்களுக்கும் பல நேரங்களில் அது தெரியாமல் அவங்க அதாவது சிகப்பு நிறத்தில் இருக்க மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு எழுதிடுவாங்க. இன்னும் நிறைய இடங்களில் மாப்பிள்ளை சம்பா அரிசியை பட்டை தீட்டிட்டு வெள்ளை நிறத்துலையும் அது வருது. அதையுமே பயன்படுத்துறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பட்டை தீட்டிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துறதுக்கு பதிலாக வெள்ளை அரிசியை பயன்படுத்திட்டு போயிடலாம். இப்போ இந்த பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பா ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே நம்மளோட சேனல்ல இன்னொரு வீடியோவில் இருக்கு. அந்த தண்ணி எப்படி இருக்கும், அந்த தண்ணியினுடைய பயன்கள் என்ன அப்படின்னுட்டு. அதனால தண்ணியினுடைய நிறம் சிகப்பு நிறத்துல மாறி இருக்காது, அந்த மாதிரி ஒரு மாதிரி மங்கலான ஒரு நிறத்துல தான் மாறி இருக்கும். இதே கவனத்துல வச்சுட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாரம்பரிய அரிசி ரொம்ப நல்லது, அதுவும் விலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக சாதாரண அரிசிகள், சாதாரண சிகப்பரிசிகளுக்கும் நிறம் ஏற்றி விற்பனைக்கு வருது. சாதாரண சிகப்பரிசி ஒரு 30 ரூபா 35 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சிகப்பரிசிகளை கூட பாரம்பரிய அரிசின்னு விற்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. அதே மாதிரி அதனுடைய அந்த நிறத்தையும் அதிகமாக்கி சாயம் ஏற்றியும் விற்பனைக்கு வருது. இது நிறைய கடைக்காரர்களுக்குமே தெரியாத ஒரு விஷயமாகவும் இருக்கு. அதனால வாங்கக்கூடியவர்கள் அந்த எந்த ஒரு பொருளை நம்ம வாங்குறோமோ அதை பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம வாங்குறது, ஏமாறாம இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஆரோக்கியமான உணவை உண்மையிலேயே பயன்படுத்துறதுக்கும் உதவும். அதனால நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்குறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை சம்பா அரிசி தானா அப்படின்றத தெரிஞ்சுட்டு வாங்குறது சிறந்தது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.